மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம். 2024 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியில் சதயம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் புத்திக்கு நாயகராக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெறுகிறார். பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானும் நீச்சம் நிவர்த்தி பெற்று பல்வேறு விதங்களில் நல்லபல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்து 10ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இனிதான வளர்ச்சிகளை நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த மாதிரியாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பல்வேறு விதங்களான கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் கண்டிப்பாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெற முடியும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களக்காரரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில்தான் செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த புரட்டாசி மாதம் துவக்கத்திலிருந்து இறுதி வரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சூரியன் பயணிக்கிறார். சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக சூரியனின் அமைப்பு கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நீங்குகிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நவக்கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரநிலை பெறுகிறார். குரு ராசிக்கு 5இல் வக்ரம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அளவற்ற நன்மைகளை அதிர்ஷ்டங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக உண்டு. நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் பகை உணர்ச்சியும் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்லவழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. பண தனரீதியான பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் குறையும் மறையும். கொடுக்கல் வாங்கலில் கடன் ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முற்றிலுமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உறுதி செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்த்து கேதுவை புனிதப்படுத்துகிறார்.
என்பது மட்டுமில்லாமல் குரு சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகநிலைகளை பாக்கியஸ்தானத்தில் வலு உள்ளதாக மாற்றுகிறார். எனவே பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் விலகி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களை கண்டாலே பிடிக்காத மேல் அதிகாரிகள் தற்போது உங்களுடன் இணக்கமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. பல்வேறு விதங்களில் நீண்ட காலங்களாக தடைபட்டு கொண்டிருந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நன்மை நிறைந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான காரியதடைகள் நீங்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றிகளும் முன்னேற்ற அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்களும் இனிதாக இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை உத்தியோகம் ரீதியாக பெற்றுக் கொடுக்கிறது. வியாபாரத்துறை தொழில்துறையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டுமுயற்சியாக செயல்படுவது சிறப்பு. உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை ரீதியாக நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை நுணுக்கமான முறையில் புதிய வடிவில் அவற்றை நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது. எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. நவீன இயந்திரங்கள் வாங்கக்கூடிய விதத்திலும் தொழிலை பல்வேறு விதங்களில் ஸ்மார்ட் ஆக செய்யக்கூடிய விதத்திலும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் சிறப்பாக அமைகிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். ஏனெனில் இதுபோன்ற அரிய சந்தர்ப்பமென்பது இனி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கலாம். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிலை நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கும். கலைத்துறை புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அரசியல் ரீதியான விஷயங்களிலும் பல நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரித்தல் கட்சியில் எதிர்பார்த்த இடத்தை தக்கவைத்துக் கொள்ளுதல் புதிதாக உருவாக்குதல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக புரட்டாசி மாதம் அமைகிறது. நெடுங்காலங்களாக பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவை முற்றிலுமாக நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் புதன் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிகபட்ச வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு. விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெரும்பாலும் 6இல் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்பட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டத்தை உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சிகள் உண்டு. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த விஷயத்தில் மந்தமோ தொய்வோ இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அருமையான காலகட்டமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. பல்வேறு விதங்களான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதம் முழுவதும் சந்திர பகவான் 12 ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மாத்தூர்காரகரான சந்திரனும் பித்தூர்காரகரான சூரியனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கும்போது மகாலயா அமாவாசையானது அனுசரிக்கப்படுகிறது. இது மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து சரியான முறையில் வழிபாடுகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் கருத்து வேறுபாடுகளே இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும்.
புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர ஜெயந்தி தருணத்தில் வெள்ளைமலர் வெண்காந்தமலர் வெள்ளைப்பட்டு உடுத்தி அவருக்கு பாலபிஷேகம் செய்து பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு எல்லாவிதமான செல்வ செழிப்புகளும் கிடைக்கும். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மிகச்சிறப்பான அமாவாசை. மறைந்தவர்களுக்கு மகாலயா அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து வணங்கிக் கொண்டால் உங்களுடைய பூர்வ ஜென்மபலன் கூடும், தீயவைகள் விலகும். புரட்டாசி 26ஆம் தேதி சரஸ்வதி பூஜை விஜயதசமி போன்றவற்றை அனுசரித்தல் சிறப்பு. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.